என்னதான் மழை பொறுத்தவரைக்கும் பகுதியாக பதிவாகினாலும், மீண்டும் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக போது. அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்ல. நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது. கடந்த 24 மணி நேரத்தில வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில ஒரு சில இடங்கள்ல மழையும் பதிவாகியிருக்கு. கிட்டத்தட்ட திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் 9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. இது மேலும் மழை தீவிரமாகும். அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையிலும் கனமழை அதிகரிக்கும். இந்த முதல் மிக கனமழை அப்படிங்கிறது மே 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை. இந்த நாட்களுக்குள்ள நமக்கு மிக தீவிரமாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அப்போ அதற்கு முன்னாடி மழை வராதா அப்படின்னா, கண்டிப்பாக மழை வரும். மே 13 வரைக்கும் நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக இருக்கு. ஆனா மழை பகுதியாக சில இடங்கள்ல மட்டும் பதிவாகும். இப்போ ஆங்காங்கே பெய்த மழை பொழிவு. இப்ப திருவண்ணாமலையில 9 சென்டிமீட்டர் மழை எடுத்துக்கிட்டோம்னா, மாவட்டம் முழுவதும் எல்லா இடத்துலயும் 9 சென்டிமீட்டர் கிடையாது. கீழ்பென்னாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல 9 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் ஜமுனா, மருத்தூர் உள்ளிட்ட போன்ற இடங்கள்ல நமக்கு 4 முதல் 5 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு. அதே போல தான் ஒரு மாவட்டத்துல பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். பகுதியாக கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிறோம். அடுத்து வரப்போகிற நாட்கள்ல வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள்ல கனமழை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நெறைய இடங்கள்ல மிக கனமழை காத்திருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில மிக கனமழை கண்டிப்பாக உண்டு. மே 14லேருந்து 18 வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். விட்டு, விட்டு அவ்வப்போது இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரத்தில மழை எதிர்பாருங்க. நெறைய பேர் வந்து மாலை நேரங்கள்ல மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. மாலை நேரங்கள்ல கனமழை கிடையாது. ஏன்னா சில மாவட்டங்கள்ல மட்டும் ஓரிரு மாவட்டங்கள்ல மாலை நேரங்கள்ல மழை தொடங்கினாலும், ஒரு சில மாவட்டத்தில இரவு, நள்ளிரவு, அதிகாலை கூட நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். அதனால வானிலை அறிவிப்புகள் உங்களுக்கு மாலை நேரங்கள்ல கொடுக்கப்பட்டாலும், இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. காலை நேரங்கள், மாலை நேரங்கள் எல்லா நேரங்களிலுமே இந்த கனமழை தீவிரமாகாது. ஏன்னா காலை மற்றும் பகல் வரைக்கும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும். மாலை, இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில மட்டும் விட்டு, விட்டு மழை பொழிவுகள் தீவிரமடையும். இந்த முதல் மிக கனமழை எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. பெய்யாத பகுதிகள் தான் நமக்கு அதிக மழை கிடைக்கும். இப்போ டெல்டா மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த வாரத்தில மிக கனமழைலாம் காத்திருக்கு. இந்த வாரத்தில மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டெல்டா பகுதிகளுக்கு மழை சற்று அதிகரிக்க தொடங்கும். லேசானது முதல் மிதமான மழையாக இந்த வாரத்தில இருந்தாலும், மே 14லேருந்து 18க்குள்ள உங்களுக்கு வந்து மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துரும். எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ, அதே அளவிற்கு மழை பொழிவும் தமிழ்நாட்டில தீவிரமடையும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்ல. அதனால வரக்கூடிய நாட்கள்ல அதி கனமழை மற்றும் அதிதீவிர கனமழை எல்லாமே உண்டு. இந்த மே மாதங்கள் மார்ச் மற்றும் ஏப்ரல் போல இருக்க போறது கிடையாது. மே மாதங்கள் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல மழையினுடைய தீவிரமும் வெளுத்து வாங்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.